வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, டிக்டாக்கை தடை பண்ணுறதுக்கு உலகம் முழுக்க ஏன் இவ்வளவு தூரம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பொழுதுபோக்கு செயலியை தடை பண்ணுறதுக்கு ஏன் எல்லா நாடுகளும் இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிருக்கு, அதுக்கு பின்னாடி கூடிய அந்த அரசியல் என்ன, அதோட சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது போக பார்த்தீங்கன்னா, சொந்த நாட்டு மக்களே உழவு பார்க்கக்கூடிய வேலையை சைனா மிக தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க வாழக்கூடிய சீனர்களை டோட்டலாக அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க போகிறோம். இப்போ பிணை கைதி அரசியல் நடத்துது சைனா அப்படின்னு சொல்லி கனடா ஒரு அதிபர் வெளிப்படையாக இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சின்ன சின்ன நியூஸ்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக்டாக்கை தடை பண்ணுறதுக்கு உலக நாடுகள் எல்லாம் இப்படியும் பறிஞ்சு கட்டுறாங்க. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சைனா கண்ட்ரோலில் கூடிய ஹாங்காங் தடை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணும்போது டிக்டாக் நீங்கள் நிப்பாட்ட வேண்டாம், நாங்களே எங்களுடைய சேவை நிப்பாட்டிக்கிட்டதுன்னு சொல்லி அவங்க தன்னுடைய சேவையை நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நீங்கள் உதாரணத்துக்கு சீனாவை கலாய்ச்சி இல்லை சீனாவை குறை சொல்லி ஒரு வீடியோ டிக்டாக்ல போட்டிங்கன்னா அதை டிக்டாக் யாருக்குமே ஷோ பண்ணாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பாலிசியில் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. சீனாவுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவில் சீன அரசாங்கத்துக்கு முழுக்க கட்டுப்பட்டு தான் அந்த டிக்டாக் செயலி செயல்பட்டு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, எங்களோட சர்வர் அமெரிக்காவில் இருக்குது, இந்தியாவில் அமைக்க முயற்சி பண்ணுதுன்னு சொல்ல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முழுக்க சீன கம்பெனி, சீன அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் அந்த சீன கம்பெனி செயல்பட்டு ஆகணும். அதை மீறி அவங்க எதுவுமே செயல்பட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க வாழக்கூடிய சீனர்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளை சீன அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு உளவு வேலையை சீனாவில், வெளிநாட்டில், இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க. உலகம் முழுக்க சீனர்கள் தொழிலதிபர்களாக இருக்காங்க, படிக்க போயிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மறைமுகமாக சீனாவில் சில உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த நாட்டில் உளவு வேலை பார்க்கணும். அந்த உளவு வேலை பார்க்க அவங்க தவறினால் அவங்க சீன அரசுக்கு கட்டுப்பட இல்லைன்னா அவங்கள நாடு கடத்தி சீனாவை கொண்டு வரக்கூடிய வேலைகளை சீனா பண்ணும். அங்கே இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய அவங்க உறவினர்கள், சொந்த பந்தங்களை டார்ச்சர் பண்ணும். அவங்களுக்கு பகிரங்கமாக நேரடி மிரட்டல் விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போக சீனர்கள் வெளிநாட்டில் தங்கியிருந்தாலும் சீன அரசுக்கு எதிராக எந்த ஒரு செயல்பாடு பண்ணாலுமே அவங்கள மறைமுகமாக அந்த சொந்த நாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய வேலைகளை சைனா மிக தீவிரமாக பண்ணும். அங்கே கொண்டு வச்சு அவங்களுக்கு தண்டக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சொந்த நாட்டு மக்களே முழுக்க உழவு பார்க்கக்கூடிய வேலையை சீனா செஞ்சுட்டு இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, இந்த டிக்டாக் நம்ம எதுக்காக சொல்லணும்னா, டிக்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்கு நேரடியாக மிரட்டல் விடுற மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. சீன அரசாங்கம் மட்டும் இல்லை, சீன கம்பெனியே இன்னைக்கு அரசாங்கத்துக்கு மறைமுகமாக மிரட்டல் விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்ல ஃப்ரீடம் ஆஃப் ஃபீச்சர் ஒரு வன்முறையான வீடியோக்கள் இதுவெல்லாம் அப்லோட் பண்ணால் அதை எல்லா சோசியல் மீடியாக்களுமே இன்னைக்கு நீக்கக்கூடிய பாலிசிகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஃபீச்சரை மீறினாங்கன்னு சொல்லி 41 மில்லியன் வீடியோக்களை நாங்கள் சில மாதங்களில் அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த டிக்டாக் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதில் 3ல் 1 பதிவுகள் இந்தியாவை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அவங்க மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் எல்லாருமே ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப உலகத்திலே மோசமான மனுஷங்கள் இந்தியர்கள் தான் அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க மறைமுகமா இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்க அமெரிக்கா, பாகிஸ்தான் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி 41 மில்லியன் பதிவுகள் வீடியோக்கள் அழிச்சிருக்கோம்னு சொல்லி இன்னைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு மறைமுகமா விரட்டல் கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இது போக நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது பிணைக்கைதி அரசியல் பண்ணதாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கனடாவோட 2 பிரஜைகளை சைனாவில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருத்தர் தொழிலதிபர், ஒன்று அதிகாரி. இவங்களை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட பல மாதங்களாக ஆகுது. ஆனால் அவங்கள விடுக்கிறதுக்கு கனடா ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் நடக்கலை. இன்னைக்கு நேரடியாக சைனாவை சேர்ந்த ஊடகங்களும் அதிகாரிகள் எல்லாம் கனடாவுக்கு நேரடியாக மிரட்டல் விடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் பார்க்கும்போது கனடா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு தொழிலதிபரோட டாட்டர் அவங்கள விடுதலை பண்ண சொல்லி சைனா நேரடியாகவே மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹுவாவேன்னு சொல்லி ஒரு கம்பெனி. நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா, 5G டெக்னாலஜியை கம்மியான ரேட்டில் உலகம் முழுக்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஹுவாவேன்னு சொல்லி ஒரு கம்பெனி. அந்த ஹுவாவே கம்பெனியோட எம்டியோட மகள், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மாங்சு குவாவே அப்படின்னு சொல்லாங்க. இவங்க அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து சில வேலைகளை செஞ்சாங்க, அந்த சட்டத்தை மீறினாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அமெரிக்கா அவங்கள அரெஸ்ட் பண்ணி தர கனடா கேட்டுக்கிட்டாங்க. கனடாவில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால கனடா அரசாங்கம் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கைதிகள் பரிமாற்ற சட்டத்துக்கு கீழே அவங்கள அமெரிக்காவுக்கு நாடு கடத்த போறாங்க. இவங்கள
அமெரிக்காவுக்கு நாடு கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனா அரசியல்ல இருந்து நேரடியாக வந்து அந்த கனடா நாட்டுக்கு வந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஆனால் வந்து கனடா வந்து அதை கண்டுவிடல. அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்களை விடுதலை பண்ணணும்னா இவங்களை வந்து நீங்கள் விடுதலை பண்ணணும்னு சொல்லி நேரடியாக வந்து மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மதிப்பு தெரியுமா, எத்தனை கோடி சொத்து உள்ள அந்த வாரிசு தெரியுமா, அவங்களுக்கும் இந்த 2 சாதாரண பிரச்சனைகளுக்கு சம்பந்தமே கிடையாது, இவங்க என்ன சாதாரண ஆட்கள் சொல்லி அதை ஒப்பிட்டு பேசக்கூடிய வேலைகளை வந்து சைனா வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதை கனடாவோட அதிபர் வந்து வெளிப்படையாக வந்து இன்னைக்கு வந்து பேட்டியாவே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது தீவிரவாதிகள் தான் வந்து நிறைய பயணிகளோட விமானங்களை கடத்திட்டு போய் உட்காந்துக்கிட்டு இவங்களை விடுதலை பண்ணணும், இல்லை அவங்களுக்கு காசு தந்தால் தான் நாங்கள் இவங்க வந்து இந்த பயணிகளை வந்து விடுவிப்போம்னு சொல்லி நிறைய மிரட்டல் விடுப்பாங்க. இது வந்து தீவிரவாதிகள் டெரரைஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வேலைகளை உலகத்துக்கே நாங்கள் தான் வல்லரசா வரப்போறோம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நாடு வந்து நீ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ரொம்ப ஒரு ஷாக்கா உள்ளது. இது கனடாட்ட மட்டும் பண்ணிட்டு இருக்கல, ஆஸ்திரேலியாலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போன ஒரு சுற்றுலா பயணி, ஆஸ்திரேலியாவிலேருந்து சீனாவுக்கு போன சுற்றுலா பயணி, அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவர் மேலே வந்து போதை மருந்தை கடத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் அவருக்கு நீங்கள் வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவை பற்றி நமக்கு தெரியும், உலக லெவலில் கொரோனா வைரஸுக்கு எதிராக சைனாவுக்கு எதிராக வந்து ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்தது வந்து ஆஸ்திரேலியா தான் வெளிப்படையாக வந்து முதல்ல. அதுக்கு தான் வந்து உலக நாடுகள்லாம் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதை பண்ணதுனால ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் எதிர்த்து வந்து அவங்களுக்கு மிரட்டல் விடக்கூடிய வேலைகளை இன்னைக்கு சைனா வந்து ஒரு சுற்றுலா பயணியை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை மாதிரி பல நாடுகளோட நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு மறைமுக காரணங்கள் நிறைய வச்சு மறைமுகமாக மிரட்டல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்திய மாணவர்கள் நிறைய வந்து சைனாவில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கொரோனா பிரச்சனையால நிறைய பேர் ஊருக்கு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் படிப்பை தொடர்ந்து சைனாவில் கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இன்னும் நிறைய தொழிலதிபர்கள் சைனாவில் வந்து நிறையா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்து இங்கே வித்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வந்து சைனா பொருட்களை புறக்கணிப்பவங்க லெவலில் வந்து எல்லா மக்களுமே மாறி இருக்காங்க. ஆனால் சைனாவில் வந்து நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 50% மேலே பொருட்கள் வந்து சைனாவில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ தூரம் வந்து அங்கே தொழிலதிபர்கள்லாம் போய் வந்துகிட்டு இருப்பாங்க நம்ம கண்காணிக்கலாம். அவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து சேஃப்டி கிடையாது. இன்னைக்கு சைனாவுக்கு போயிட்டு வர சுற்றுலா பயணி தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு சேஃப்டி இல்லாத ஒரு நிலைமை வந்து இருந்தது. இதை பற்றி இந்தியா வந்து கூடிய விரைவில் அது சம்பந்தமாக வந்து ஒரு அறிவிப்பு விடும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. இது ஒரு சைடில் போயிட்டு இருந்தா கூட சைனாவோட ஒரு கடல் பரப்புல இந்தியா வந்து உள்ள நுழைஞ்சிடுச்சு அப்படிங்கிற தகவல் வந்து இன்னைக்கு வந்திருக்குது. பிலிப்பைன்ஸ், இந்தியாவோட நட்பு நாடாகக்கூடிய பிலிப்பைன்ஸ், சீனாவோட தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் நாடு, அதோட பாதுகாப்புக்கு அந்த கடல் பகுதிகளை இந்தியாவோட போர்க்கப்பல் இன்னைக்கு வந்து ரோந்து போக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்து சீனா வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் இதை போய் கேட்கும்போது எங்களோட நட்பு நாடு அவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஆதரவு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இது தென் சீன கடல்ல பார்த்தீங்கன்னா சைனாவோட ஆக்கிரமிப்பை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உலக நாடுகள் எல்லாமே இன்னைக்கு ரொந்து போக ஆரம்பிச்சிச்சு. வாரம் போறாமல அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு பிரான்ஸ், அமெரிக்கா, ஜப்பான் எல்லா போர்க்கப்பல்களுமே தென்சீன கடல்ல சைனாவோட நடவடிக்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து முழுக்க போர்க்கப்பல்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இந்தியாவும் உள்ள போய் சைனாவோட தென்சீன கடல்ல தங்களுடைய போர்க்கப்பல்ல ரோந்து போக இந்தியாவும் போக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு. சைனாவோட பரப்புகளே கடல் பரப்புகளே இந்தியா வந்து உள்ள நுழைஞ்சாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா உள்நாட்டு அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் துபே அப்படின்னு சொல்லி ஒரு ரவுடி, கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் 8 போலீஸ்காரங்களை சுட்டு கொன்ன ஒரு ரவுடி நேற்று வந்து அவர் சரணடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருக்கு. உத்தரப்பிரதேச போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் கூட வந்துருக்கு. எல்லா எதிர்கட்சிகளுமே ஊபி அரசுக்கு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பயங்கரமாக கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அகிலேஷ் யாதவ் கூட வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து அவரை வந்து நமக்குலாம் எல்லாமே தெரியும், இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரங்களே சுட்டு கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அதிகாரில் வந்து அந்த அவர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்குது. அது ஒரு சைடில் போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பக்கத்து நாடாகக்கூடிய நேபாளம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வந்து தடை பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க அந்த நாட்டோட அதிபர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து நாங்கள் தடை பண்ணலை, லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்கள் தான் அதெல்லாம் தடை பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து இந்திய ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளத்துக்கு எதிரான செய்திகள், நேபாள அரசுக்கு எதிரான செய்திகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க, எங்களை மக்களோட வந்து உணர்வுகளை புண்படுத்துதாங்க, அதனால வந்து கேபிள் ஆப்ரேட்டர்களை அந்த சேனல் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவோட தூர்தர்ஷன் நியூஸ் சேனல் மட்டும் வந்து அங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நமக்கே தெரியும், நம்மளே தூர்தர்ஷனை வந்து அதிகமாக பார்க்கறது கிடையாது, அங்கே உள்ள மக்கள் எங்கே பார்க்க போகிறாங்க. இது காரணம் என்னன்னா நம்மளே வந்து தமிழ்லேயே நிறைய வீடியோக்கள் வந்து நேபாளத்தை தாக்கி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து உணர்வு பூர்வமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க.
இதனால ஒட்டு மொத்தமாக வெறுத்து போய் தான் இந்த இந்திய நியூஸ் சேனல்களை ஒட்டு மொத்தமாக நேபாள வந்து தடை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொரோனா வைரஸ் வந்து மிக வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. எல்லாரும் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் நிறைவு பண்ணுறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.